வணக்கம் நண்பா. நம்மளோட தமிழ் சேனலை சப்போர்ட் பண்ணுற விதமாக கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கேஜெட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், உள்ளே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா truke பட்ஸ் அப்படிங்கிற இயர்பட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது ஃபுல் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா truke Q1 Bluetooth ட்ரூ வயர்லெஸ் இயர்பட்ஸ் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ஜெர்மன் பிராண்டு. இதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 60 ஹவர் ப்ளேபேக் டைம் இருக்குது, ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் இருக்குது, இஎன்சி அதாவது என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது, WAC கொடிசிஸ் இருக்குது, டெடிகேட்டிங் கேமிங் மோட் இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் வெர்ஷன் 5.1 IP Export அப்படின்னு ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்குது. நான் எல்லா ஆப்ஷனும் டீட்டெயிலாக கடைசி வரைக்கும் சொல்கிறேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த இயர்பட்ஸோட பில்டு குவாலிட்டி ப்ளஸ் டிசைனை பற்றி பார்ப்போம். இதோட பில்டு குவாலிட்டி பார்த்திங்கன்னா ஓவரால் நல்ல தரமான பிளாஸ்டிக்காக தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப வீக் பிளாஸ்டிக்காகவும் இல்லாமல் ரொம்ப ஹார்ட் பிளாஸ்டிக்காகவும் இல்லாமல் கொடுக்குற காசுக்கு ஏற்ற மாதிரி ஓரளவு நல்ல தரமான பிளாஸ்டிக்காக கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த மூடியோட க்ளோசிங் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ரொம்பலாம் லூஸுன்னு சொல்ல முடியாது. க்ளோசிங் கெப்பாசிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேண்ட் பாக்கெட்டில் வச்சாலும் சரி, பேக்குள்ளே வச்சாலும் சரி, இது ஆட்டோமேட்டிக்காலாம் ஓப்பன் ஆகிற மாதிரி எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. நல்ல க்ளோசிங் கெப்பாசிட்டி வந்து நல்லா தான் இருக்குது. இந்த சார்ஜிங் கேஸை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே பார்த்தீங்கன்னா டிஜிட்டலில் எல்இடி கொடுத்துருக்காங்க, எல்இடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, இதில் எல்இடி லைட்டு கிடையாது, இதில் வந்து டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அந்த டிஸ்பிளே மூலமாக நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னு சொல்லி நம்பரில் ஓடும், நீங்கள் அது மூலமாக தெரிஞ்சுக்கலாம் எவ்வளோ சார்ஜ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது ரொம்பவே ஈஸி மெத்தடாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் செப்பரேட்டாக இருக்குது. இதில் வந்து லெஃப்ட் இயர்பட்ஸில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது, ரைட் இயர்பட்ஸில் எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு சொல்லி தனித்தனியாக காட்டுற மாதிரியும் வடிவமைச்சிருக்காங்க. இந்த சார்ஜிங் கேஸோட பின்னாடி பார்த்தீங்கன்னா டைப் சி போட்டு கொடுத்துருக்காங்க. டைப் சி கேபிள் மாட்டுற மாதிரி இதில் டைப் சி போட்டு கொடுத்துருக்காங்க. அவங்க இந்த இயர்பட்ஸில் வந்து மைக்ரோ யூஎஸ்பி கிடையாது, டைப் சி கேபிள் போட்டு கொடுத்துருக்காங்க. மைக்ரோ யூஎஸ்பி கம்பேர் பண்ணும்போது டைப் சி கேபிள் வந்து ரொம்பவே அட்வான்டேஜ் ஆனது. ஏன்னா பார்த்தீங்கன்னா நைட் டைமில் நீங்கள் சார்ஜ் போடும்போது பின்னை பார்த்து சார்ஜ் போடணும். நீங்கள் மாற்றி சொருவினீங்க அப்படின்னா மைக்ரோ யூஎஸ்பி வந்து ஈஸியாக டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் டைப் சியில் வந்து அந்த ஒரு கவலையே தேவையில்லை. நீங்கள் எப்படி வேணாலும் சார்ஜ் போடலாம், கரெக்டாக எப்படி மாட்டாலும் பின்னு வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆயிரும். அப்புறம் அந்த இயர்பட்ஸை பார்த்திங்கன்னா இதில் வந்து ஸ்டெம்ப் வந்து ரொம்ப ஷார்ட்டாக மீடியம் சைஸில் கொடுத்துருக்காங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்பவும் ப்ரீமியம் குவாலிட்டியாகவும் இருக்குது. அப்புறம் அந்த சார்ஜிங் கேஸையும் பார்த்திங்கன்னா அகலம் வந்து ரொம்பவே கம்மியாக நல்ல டிசைனாக கொடுத்துருக்காங்க. அகலம் கம்மியாக இருக்கிறதுனால அவங்க சட்டை பாக்கெட்டில் வச்சா கூட அவ்வளோ சீக்கிரத்தில் வெளியே தெரியாது. அதே மாதிரி இந்த இயர்பட்ஸை வெளியே எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் பார்த்திங்கன்னா ஸ்லாண்டிங்காக அது வந்து ஆங்கிள் டிசைனில் கொடுத்துருக்காங்க. அந்த இயர் டிப்ஸ் வந்து ஆங்கிள் டிசைனில் இருக்கும், ஸ்ட்ரைட்டாக இருக்காது. இந்த ஆங்கிள் டிசைனில் இருக்கிறதுனால எந்த ஒரு காதுலையும் ஈஸியாக ஃபிட் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் உங்கள் காதுக்கு ஏற்ற சைஸை சிலிக்கான் டிப் எடுத்து மாட்டினாலே போதும். நீங்கள் கரெக்டாக வச்சு ஒரு டிப்ஸ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா போதும், எவ்வளோ தூரம் ரன்னிங் போகலாம், ஜாக்கிங் போகலாம், என்னென்னாலும் பண்ணலாம். அவ்வளோ சீக்கிரம் இந்த இயர்பட்ஸ் வந்து காதை விட்டு கீழே விழவே விழாது. இந்த ஸ்டெம்பும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு, ரொம்ப ஷார்ட்டாக ப்ரீமியம் லுக்கோட கொடுத்துருக்காங்க. டாப்பில் பார்த்திங்கன்னா டச் கண்ட்ரோல் இருக்குது. டாப்லையும் பாட்டம்லையும் பார்த்திங்கன்னா 2 ஸ்பீக்கர் மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் 4 மைக்ரோஃபோன் இருக்கும். இந்த லெஃப்ட் இயர்பட்ஸில் 2, ரைட் இயர்பட்ஸில் 2, மொத்தமாக பார்த்திங்கன்னா 4 மைக்ரோஃபோன் கொடுத்துருப்பாங்க இந்த இயர்பட்ஸில். இந்த மைக்குக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மீம் ஸ்குவாட் மைக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மைக்கில் வந்து என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆப்ஷன் இருக்கிறதுனால நீங்கள் எவ்வளோ கூட்டத்தில் இருந்தாலும் சரி, பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது, ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது, இல்லைன்னா பைக்கில் போகும்போது ஓவராக காற்றடிச்சாலும் எந்த ஒரு கவலை இல்லாமல் நீங்கள் ஃபோன் கால் பேசலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோஃபோன் வந்து என்விரான்மெண்டல் சவுண்ட், அதாவது வெளியே நடக்கிற சவுண்டை பூரா கேதர் பண்ணி உங்கள் இன்னர் மைக் வந்து உங்கள் வாய்ஸை மட்டும் கிறிஸ்டல் கிளியராக ஆப்போனண்ட் கொடுக்குற மாதிரி இதை வடிவமைச்சிருக்காங்க. இது ரொம்பவே அட்வான்டேஜான ஆப்ஷன் தான். அதனால தான் பார்த்திங்கன்னா இது பேர் இஎன்சின்னு சொல்லுவாங்க, என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சார்ஜிங் கேஸோட பேட்ரி பேக்கப் பற்றி பார்ப்போம். இதோட பேட்ரி பேக்கப் பற்றி பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு தடவை சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா 60 மணி நேரம், அதாவது 60 ஹவர்ஸ் வரைக்கும் கண்டினியூஸாக ப்ளேபேக் டைம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒரு தடவை சார்ஜ் பண்ணாலே போதும், நீங்கள் எங்கேனாலும் தூக்கிட்டு போகலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த இயர்பட்ஸை மட்டும் தனியாக எடுத்து காதில் வச்சு பாட்டு கேட்டிங்க அப்படின்னா 6லேருந்து 7 மணி நேரம் வரைக்கும் கண்டினியூஸாக ப்ளேபேக் டைம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த சார்ஜிங்கை ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2லேருந்து 2.5 மணி நேரம் வரைக்கும் எடுத்துக்கிடும். அதுக்கப்புறம் இந்த இயர்பட்ஸில் இன்னொரு ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெடிகேட்டட் கேமிங் மோடு இருக்குது. இந்த கேமிங் மோடு இருக்கிறதுனால கேமர்ஸ் வந்து இயர்பட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ரைட் இயர்பட்டை வந்து நீங்கள் 3 தடவை டச் பண்ணிங்க, 3 தடவை டேப் பண்ணிங்கனாலே போதும், கேமிங் மோடு ஆக்டிவேட் ஆகும். அது மூலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அப் டு 85 மில்லி செகண்ட் வரைக்கும் லோ லேட்டன்சி மோடு ஆக்டிவேட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. 85 மில்லி செகண்ட் வந்து ரொம்பவே அதிகம் தான். நீங்கள் இதை வச்சுட்டு நீங்கள் எவ்வளோ ஹை குவாலிட்டி கேம் விளாண்டாலும் சரி, எவ்வளோ ஹை குவாலிட்டி மூவி பார்த்தாலும் சரி,
அதில் வர சவுண்டு பார்த்திங்கன்னா உங்கள் ஏர்பட்ஸோட அவ்வளோ பெர்ஃபெக்டாக சிங்க் ஆகும். அதனால தான் பார்த்தீங்கன்னா 85 மில்லிசெகண்ட் லோ லேட்டன்சி மோடு கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் கேம் விளாண்டுட்ருக்கீங்க அப்படின்னா, ஃபயர் பண்ணுறீங்க, கன் ஷூட் பண்ணுறீங்கன்னா, அந்த சவுண்டு வந்து பெர்ஃபெக்டாக உங்கள் ஏர்பட்ஸோட சிங்க் ஆகும். அட் அ டைமில் சிங்க் ஆகும். மற்ற ஏர்பட்ஸ் மாதிரி லேக் ஆகாது. நீங்கள் சுட்டு 2 செகண்ட் கழிச்சு உங்கள் ஏர்பட்ஸுக்கு சவுண்டு வராது. அவ்வளோ பெர்ஃபெக்டாக இது வந்து சிங்க் ஆகும். அதனால தான் பார்த்தீங்கன்னா லோ லேட்டன்சி மோடு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னொரு பெஸ்ட் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஆடியோ குவாலிட்டி வந்து ரொம்பவே அற்புதமாக ஹைடெக்கோட கொடுத்துருக்காங்க. இதில் என்ன டெக்னாலஜிலாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஏஏசி கொடிசிஸும் சப்போர்ட் பண்ணுறதுனால பேஸ் வந்து அவ்வளோ டீப்பாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதில் டிரைவர் வந்து 10mm ரியல் காப்பர் டிரைவர் கொடுத்துருக்கனால பவர்ஃபுல் டீப் பேஸாக இருக்கும், பவர்ஃபுல் மியூசிக்காக இருக்கும். இந்த ஏர்பட்ஸ் வந்து முழுக்க முழுக்க ஆடியோ லெவலுக்கு வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி உங்கள் காதுக்கு ஏற்ற சிலிக்கான் டிப் வந்து கரெக்டான சைஸில் எடுத்து மாட்டினீங்கன்னா தான் உங்களோட ஒரிஜினல் அவுட்புட்டோட டீப் பேஸ் வந்து உங்கள் காதில் கேட்கும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ சவுண்டாக இருக்கிற இடத்துலனாலும் சரி, எவ்வளோ சவுண்டு பொல்யூஷன் என்விரான்மெண்டல் சவுண்டு பொல்யூஷனில் இருக்கிற இடத்துல வந்து நீங்களும் பாட்டு கேட்கலாம். எந்த ஒரு நாய்ஸும் உங்கள் காதுக்குள்ளே கேட்காது. உங்கள் பாட்டை தவிர அவ்வளோ பெர்ஃபெக்டாக சாங்ஸ் கேட்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆடியோ குவாலிட்டி வந்து வோக்கல்ஸு, ட்ரிபிள்ஸ் எல்லாமே பக்காவாக டீசெண்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோட ப்ளூடூத் வெர்ஷன் பற்றி பார்ப்போம். இதோட ப்ளூடூத் வெர்ஷன் பார்த்திங்கன்னா வெர்ஷன் 5.1 கொடுத்துருக்காங்க. கனெக்டிவிட்டி ரேஞ்சு பார்த்திங்கன்னா 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் எந்த ஒரு இன்டரப்ட்டோ லேக்கிங்கோ இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு ப்ளூடூத் டிவைஸோடையும் இந்த ஏர்பட்ஸை நீங்கள் கனெக்ட் பண்ணலான்னு வேறு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பவர் கன்சப்ஷன் மோடு இருக்கிறதுனால நீங்கள் ப்ளூடூத்தை எவ்வளோ நேரம்னாலும் உங்கள் மொபைலோட இல்லைன்னா எந்த ஒரு கேஜெட்டோடையும் கனெக்ட் பண்ணி வைக்கலாம். அதில் சார்ஜே அவரச்சிக்கிறது இறங்காதுன்னு வேறு சொல்லியிருக்காங்க. அதோட பார்த்திங்கன்னா சார்ஜிங் கேஸ் வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக கொடுத்துருக்காங்க. வெறும் 32 கிராம் தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த ஏர்பட்ஸ் எடுத்து காதில் மாட்டினீங்க அப்படின்னா வெறும் 4 கிராம் தான் கொடுத்துருக்காங்க. 4 கிராமுங்கிறது ரொம்பவே லைட் வெயிட் தான். நீங்கள் இதை காதில் மாட்டிட்டு பாட்டு கேட்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் கழித்து உங்கள் காதில் இந்த ஏர்பட்ஸ் இருக்கிறதே மறந்துடுவீங்க. அவ்வளோ ரொம்ப லைட் வெயிட்டாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சார்ஜிங் கேஸோட ப்ரொடெக்ஷன் ரேட்டிங் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம். அதோட ப்ரொடெக்ஷன் ரேட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா IPX4 வாட்டர் அண்டு ஸ்வெட் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. இது மூலமாக நீங்கள் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணாலும் சரி, இல்லைனா சைக்கிளிங் பண்ணுறீங்க, இல்லைனா பீச்சில் எங்கேயாவது ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வேர்வை தண்ணி வரும். அந்த மாதிரி வேர்வை தண்ணி பட்டால் கூட அந்த ஏர்பட்ஸுக்கு எதுவுமே ஆகாது. ஆனால் பார்த்திங்கன்னா ஹெவி ரெயின்ஃபால் இருக்கிற இடத்துல, ரொம்ப மழை பெய்யும் அந்த மாதிரி இடத்துல, இல்லைனா பைப்பு தண்ணியில் கழுவுனீங்க, இல்லைனா ரொம்ப ஆழமான தண்ணிக்குள்ளே போட்டிங்கனாலும் கண்டிப்பாக ஃபால்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதோட நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் இந்த ஏர்பட்ஸ் வந்து என்ன டிசைன் பார்த்தீங்கன்னா செக்யூர் ஃபிட் டிசைன் சொல்லி கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிள் மாடல் தான். இந்த ஆங்கிள் மாடல் காதுக்குள்ள வச்சு லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா என்னன்னாலும் பண்ணலாம். அவ்வளோ சீக்கிரத்தில் அவங்க காதை விட்டு இது கீழே விழவே விழாது. அது மட்டும் இல்லாமல் இந்த 2 ஏர்பட்ஸுமே பார்த்தீங்கன்னா பட்டன் கிடையாது, டச் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அதுவும் டச் கண்ட்ரோல்னால் பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவான டச் கண்ட்ரோலாக கொடுத்துருக்காங்க. அது மூலமாக நீங்கள் பாட்டு ப்ளே பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணிக்கலாம், கால் அட்டன் பண்ணிக்கலாம், ரிஜெக்ட் பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் பாட்டுக்கு மாற்றிக்கலாம், ப்ரீவியஸ் பாட்டுக்கு மாறிக்கலாம். அதே மாதிரி லெஃப்ட் ஏர்பட்ஸை 2 தடவை டேப் பண்ணிங்க அப்படின்னா வாய்ஸ் அசிஸ்டன்ட் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் அசிஸ்டன்ட், சிரி அந்த மாதிரி எதுனாலும் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இந்த ஏர்பட்ஸை நீங்கள் புதுசாக வாங்கும்போது உள்ள பாக்ஸில் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சார்ஜிங் கேஸ் வித் ஏர்பட்ஸ் இருக்கும், அப்புறம் 3 விதமான சைஸில் சிலிக்கான் டிப் இருக்கும், அப்புறம் புக்லெட்ஸ், அப்புறம் வாரண்டி கார்டு இருக்கும். அது போக நல்ல ஹை குவாலிட்டியான டைப் சி கேபிளும் கூட கொடுத்துருப்பாங்க. நான் இந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நண்பா. இதே மாதிரி நான் வேறு ஒரு கேஜெட்டோட நான் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.